ஊமையா உலக்காலையே பலகலை பயன் பாங்குறத்தாகியே இலகி இன்று நான் என்னும் ஒழுக்கலாம் தலைமையான தமிழ் தாயினை தமிழ் என்பதை வரலாறு சொல்லுகிறார். அமெரிக்க நாட்டு அறிஞர் ஆராய்ந்து எழுதிய எழுத்து இதுதான். யாரோ இந்த நாட்டுக்காரர்கள் எழுதினார் சொல்ல முடியாது. அதில் தாழ்கோளாக நின்று தமிழையும் தமிழ் மரபையும் தமிழ் இனத்தையும் காப்பாற்றுவதற்கு பாடுபட்ட பலரும் கிட்டத்தட்ட 6 பேரை குறிப்பிட்டு சொன்னார். அந்த 6 பேரில் மிக இன்றியமையான ஒருவர் பாவாளர். பாவாளர் இல்லை என்றால் மொழியினுடைய வளமும் மொழியினுடைய செழுமையும் எனக்கு தெரியாது. தாயெழில் தமிழை எங்கள் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியிற்கான அம்புவி அவாவிச் சென்ற தோயிலும் பதுவின் ஆறு தொடர்ந்து எங்கள் செவியில் வந்து பாயும் நாள் எந்நாள் யார் இதை பகல்வார் என்று பாடுகிறார் பாவேந்தர். தாய் எழில் தமிழ், அந்த தமிழின் கவிதை தன்னை 1000 மொழியில் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு பெருங்கவிஞன் பாவேந்தர். எது செய்ய நாட்டுக்கே என துடித்த சிங்கமே இன்றே இன்னே புது நாளை உண்டாக்கி தமிழ் காப்பாய் புத்துணர்வை குணர்வாய் இங்கே அதிர்ந்து எழுக தமிழுக்கு துறைகோலும் அழகு காப்பாய் இதுதான் நீ செயற்தக்க எப்பணிக்கும் உடற்பணியாம் எழுக நன்றேங்கிறார் என்று விளக்குறான் இல்லையா? உலகம் ஊமையா உள்ள காலையே பலகலை பயன் பங்குறத் தாங்கியே இலகி இன்று நான் என்னும் ஒழிக்கலாம் தலைமையாம் தமிழ் தாயினை போற்றுவாங்கிறார். தமிழ் தாயை போற்றுவதற்கு நிறைய அரசு செய்ய வேண்டும். செய்ய தவறிவிட்டது அரசு. மேடையில் தமிழ் என்று பேசுகிறோம். மேடையை விட்டு இறங்குற உடனே அதை கல்வி மொழியாக்க கூட நாம் ஆயத்தமாக இல்லை. இன்னும் கல்வி மொழி தாய்மொழியாக இல்லை. நான் குறை சொல்லுகிறேனே என்று எண்ணக்கூடாது. இது நம்முடைய மாபெரும் தவறு. மொழிதான் இனம், இனம்தான் மொழி. மொழி அழிந்தால் இனம் அழியும், மறந்து விடக்கூடாது. யாராவது அதை பற்றி சிந்திக்கும். எல்லா நாடுகளிலும் அவரவர் தாய்மொழியே பயிற்று மொழியாக இருக்கிறது. இங்கே மட்டும் ஆங்கிலத்தில் பயிற்று மொழியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழன் மட்டும்தான் எல்லாரும் தமிழ். இளம்போல் தமிழர் கூட்டம் வீரம்போல் கூட்டம் அன்னார் உடத்தால் ஒருவரே மற்ற உடலினால் பலராய் காண்பார் கள்ளத்தால் நெருங்குடாத என வையம் கலங்க கண்டு துட்டும் நாள் எந்நாள் உள்ளம் சொக்கும் நாள் எந்த நாளும். பாவேந்தருடைய பாடல் எவ்வளவு எளிமையாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பாடல்களை எள்ளி குவித்து இந்த நாட்டு மக்களுக்கு தமிழ் உணர்வை வீழ்த்த வேண்டும் என்று துடிப்போடு எழுந்த ஒரு மாபெரும் கவிஞன் பாவேந்தர். இந்த பாவேந்தர் விழா நடக்கிற போது எண்ணி பார்த்தால் 200 பேர் இருக்கிற தமிழர்கள் மட்டும் சேர்கிறார்கள் என்றால் அதுவும் பாவாளர் கூட்டத்திலே எனக்கு வியப்பாக இருக்கிறது. இன்னும் நமக்கு தமிழ் உணர்ச்சி, தாய்மொழி உணர்ச்சி, இன உணர்ச்சி முற்றிலும் வரவில்லை. தமிழர்கள் அன்றைக்கு சொன்னார் அகர முதலி திட்டத்திலே பாவாளரை உருவாக்கி தலைவராக்கி சென்னையிலே அலுவலகம் அமைத்து செயல்பட்டார்கள். அந்த செயலகம் எப்படி இருந்தது என்பதை தமிழர்கள் சொல்லுவார். ஒரு மாற்றுக் கொட்டகை போல இருந்ததே என்கிறார். தமிழனுக்கு தாய்மொழி உணர்வார். தமிழனுக்கு தாய்மொழி இன்னும் இருக்கிறதா? இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இவையோர் விருந்து அமிர்தம் என்றாலும் வேண்டேன் என்று பாடினார். செந்தமிழே உயிரே நறுந்தேனே
செயலினை மூச்சினை உனக்களித்தேன். உழைப்பாளர் விளங்கலையா? செந்தமிழே உயிரே நருந்தேனே கலையிட ஏறி சுளையும் முற்றல் கலையிட ஏறி சேரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிட ஏறிய சுவையும் நதி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிட நீரும் இனியன என்பேன். எனினும் தமிழை என் உயிர் என்பேன் என்று. யாராவது எந்த தமிழனாவது இந்த தமிழ் இன எழுச்சி கவியாக வந்து பாவேந்தர் பாடிய இந்த பாடல் வரியை மரத்துக்குள்ளே பதித்து வாழ்கிறார்களா? மறக்க வேண்டாம். தமிழர்கள் வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரம்பல் கூட்டம். அன்னால் உள்ளத்தினால் ஒருவரே மற்ற உணவினால் பலராய் காண்பார். கள்ளத்தால் நெருங்கூடாதே என வையம் கலங்க கண்டு துள்ளும் நாள் என்னால். என்ன செய்வது? சொக்கும் நாள் இப்படி பாடினார். மிக நன்றாக நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எது செய்ய நாட்டுக்கே என துடித்த சிங்கமே இன்று இல்லை புது நாளை உண்டாக்கி தமிழ் காப்பார். தமிழ் காக்கப்படவில்லை என்றுதானே தெரிகிறது. இன்னும் கோயிலுக்குள்ள கூட நுழைய முடியவில்லை. தமிழன் கால் வைத்து நுழைய தமிழனுக்கு கூட தடை இருக்கிறது. நேற்றுத்தான் ஒரு கூட்டத்தில் போகிற வாரம் 2 வாரத்துக்கு முன்னால் பேசுகிறோம். இப்போதான் தமிழ் கோயில் எட்டி பார்த்திருக்கிறது. ஆனால் வடமொழி மந்திரத்தை ஓடுகிறத வடமை என்பது இன்னும் நாம் அறியவில்லை. அரசு செய்ய வேண்டியதை ஒரே வழியில் செய்தெல்லாம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் தாய்மொழியை தவிர பாடமொழி வேறு எதுவும் இருக்கக்கூடாது என்று ஆணையிட்டால் ஏற்றுக்கொள்ளாத பள்ளி இருக்காது, இருந்தால் இயங்காது என்ற நிலையை கொண்டு வந்தால் அல்லவா தமிழருக்கு தற்பாடம் வேண்டும். ஏதோ பாடல் படிக்கிறார்கள், ஏதோ எழுதுகிறார்கள், பள்ளிக்கு செல்லுகிறார்கள், வேலை பார்க்கிறார்கள். இந்தி நுழைய காத்திருக்கிறது. மறக்க வேண்டாம். தமிழர்கள் தம்மை மறந்து தூங்க வேண்டாம். வாசலை தட்டி கொண்டிருக்கிறது. இந்தியை கொண்டு வந்து பிரிப்பதற்கு ஆயத்தமாக எல்லா அடிப்படை வேலைகளும் செய்யப்படுகின்றன. மறந்து போகக்கூடாது. நம்மை நாம் அறியாவிட்டால் நாம் தலைநிமிர்ந்து வாழ முடியாது. அதனால்தான் தமிழை உயிரென்றான். கரியிட ஏறிய சுளையும் புற்றல் களையிட ஏறிய சேரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிட ஏறிய சுவையும் நதி பசு பழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரும் நீரும் இணையத என்பேன். எனினும் தமிழில் தமிழில் உணர வேண்டும். எது செய்ய நாட்டுக்கே என துடித்த சிங்கமே இன்றே இல்லை புது நாளை உண்டாக்கி தமிழ் காப்பாய் புத்துணர்வை உணர்வாய் எங்கே அதிர்ந்தெழுக தமிழுக்கு துறைதோறும் அழகு காப்பாய். அழகு காக்க தவறிவிட்டோம். அழகு காப்பாய் என்று பாவேந்தர் உணர்ச்சி மயமாகி தான் நின்று தன் உயிரை வழங்கியதாக அவர் சொல்லி, உயிரை வழங்க வேண்டியதில்லை, இனத்தை இன எழுச்சியை உண்டாக்குங்கள். தமிழருக்கு முழுமையான இன உணர்ச்சி இன்னும் வரவில்லை. வடமொழி ஒன்றர்கள் நிற்கப்படவில்லை. இந்தி நுழைய ஆயத்தமாக இருக்கிறது என்பது சத்தியமான உண்மை. சத்தியங்கிறது வட சொல்லா இருந்தாலும் எழுந்துட்டு போகும். அது உண்மையான சத்தியம், உண்மையான வாய்மை. தமிழர்களே விழிப்போடு இருங்கள், விழித்தெழ வேண்டும். தமிழுக்கு துறைதோறும் புதிய வாழ்வு தருவதற்கு இந்த ஆட்சி செய்யவில்லை என்றால் வேறு எந்த ஆட்சி செய்யும் என்பதை எண்ணிப்பார்கள். தமிழ் என்று பேசுகிறோம். தாய்மொழியை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறோம். தாய்மொழியை நேற்றும் முன்னாளும் வரலாற்றிலே அது உள்ளுள் புகுந்த போது எதிர்த்து ஒன்றாக நின்று வெள்ளம் போல் தமிழர் கூட்டம் வீரங்கள் கூட்டமாக இருந்தது. அந்த நம்முடைய ஒற்றுமையை மறந்துவிடக்கூடாது என்பதைத்தான்
இதுதான் நீ செயற்தக்க எப்படிக்கும் முதற்படியாகும் எழுக நன்றே என்று சொல்லுகிறார் பாவேந்தர். அதனாலே பாவேந்தர் வழியில் எதிர்ப்போம், படை எடுப்போம், கட்டாயம் இந்தியை எதிர்ப்போம். தாய்மொழி நமக்கு உயிர். மொழி என்று இல்லை என்றால் இனம் இல்லை, இனம் இல்லை என்றால் மரம் இல்லை, மரபு இல்லை என்றால் நம்முடைய வரலாறு இல்லை. அவர் தமிழுடைய உலகம் ஊமையாக உள்ள காலையை அன்றைக்கே தாய்மொழி நம்ம தமிழுக்கு தலையடைத்தது என்பது வரலாறு, புதுவதாக இல்லை. இதை வரலாறு சொல்லுகிறது, அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், பாவாணர் சொல்லுகிறார்கள். இந்த தமிழ் மொழிதான் உலகத்தினுடைய முதல் மொழி. தமிழன் தான் முதல் மாந்தன். தமிழ் நாடுதான் மனிதன் தோன்றிய இடம் என்பதை உலக வரலாறு பேசுகிறது என்ற பெரிய வரலாற்று உண்மையை எல்லா தமிழர்களும் உள்ளத்தில் பதிக்க வேண்டும், உணர்வு எழுச்சி கொள்ள வேண்டும். உண்மையான தமிழனாக வாழ்வதற்கு நாம் எல்லாரும் உண்டாவோம். வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்கள் கூட்டம் என்பதை வரலாற்று வழியிலிருந்து விளக்குவோம். வாழ்க்கையை மாற்றுவோம், வரலாற்றை மாற்றுவோம். தமிழை காப்பாற்றுவதற்கு அனைத்து தமிழர்களும் ஆயத்தமாவோம். இது இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற பாவாணர் கூட்டத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிற ஒரு வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை காப்பாற்றுங்கள். இன உணர்ச்சி வேண்டும், இனத்திற்கு எழுச்சி வேண்டும், இனத்தினுடைய வரலாறு சரியாக அமைய வேண்டும். எல்லா நாடுகளிலும் அப்படித்தான் இருக்கிறது. எந்த நாடும் தன்னுடைய மொழியை விட்டுக் கொடுக்க ஆயத்தமாக இல்லை. நேற்று வந்த வடமொழி அதை எப்போது தோன்றி எங்கே பிறந்தது என்றே தெரியாது, எவன் சொல்லுவதும் விளங்காது. ஆனாலும் கூட இந்த வடமொழியை எல்லா மாநில மொழிகளையும் அகற்றிவிட்டு உள்ளே புகுத்து விட்டு தயாராக ஒரு கூட்டம் ஆயத்தமாக்கியது என்பது உண்மையான வரலாறு. ஏதோ நான் கதை கட்டிச் சொல்லுகிறேன் என்பது இல்லை, இது வரலாறு. இந்த வரலாறு நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள், எப்படியும் கொண்டு வந்து திளைக்க வேண்டும் என்று வடக்கு துடிக்கிறது. இது உண்மை. வெறும் ஏதோ பேச்சுக்கு நான் சொல்லவில்லை. தமிழர்கள் எழ வேண்டிய காலம், வரலாற்றிலே தமிழர்கள் ஒன்றுபட்டார்கள் என்ற ஒரு பெரிய இளையத்தை தோன்றட்டும் என்ற என்னுடைய எண்ணத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே என்னுடைய இதயம் ஒரு ஆர்வம் அடைகிறது. நீங்கள் எல்லாரும் தமிழர்கள், நெஞ்சில் தமிழை நிறுத்துங்கள். வஞ்சகம் இல்லாமல் தமிழை காப்பாற்றுவதற்கு எல்லாரும், அது இன்னார் என்று இல்லை, அது பாவாணர் சட்டம்தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. வெறும் பச்சை பிள்ளை கூட பெற்றிலை தமிழ் பெயர் வைப்பது கூட தமிழனுக்கு இன்னும் அறிவில்லையோ. என்னென்னவோ பெயர்கள், எது ஏதோ வீராசாமின்னு நான் வந்து பசித்து போகலாம். ஏதாவது எந்த சாமி பேரையாவது வை, அதுக்காக விளங்காத பேரை போய் வைத்து கொண்டு நாம் படாத பாடுபட்டு தவறு செய்ய கொண்டிருக்கிறோம். தமிழர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, இன எழுச்சியை கட்டாயம் உருவாக்க வேண்டும் என்று எழுகின்ற கூட்டமே, இதை மனத்தில் கொள்ளுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள். தமிழ் நமது ஆவி, தமிழ் நம்முடைய உயிர். தமிழ் இல்லை என்றெல்லாம் தமிழன் இல்லை, தமிழன் இல்லை என்றால் தமிழ்நாடு இல்லை. வடக்கு விழித்து கொண்டிருக்கிறது, நாம் விழிப்பாக இருப்போம் என்ற ஒரு உண்மையை சொல்லி, வரலாற்றை சொல்லி, இதை மறந்து விடாதீர்கள் என்று உங்களிடம் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொண்டு என்னுடைய பெயரை